வேளாண்மையின் வகைகள். வேளாண்மையின் வகைகள். தன்னிறைவு வேளாண்மை. யுவா என்பவர் 2 ஏக்கர் அளவுள்ள துண்டு நிலத்தில் வேளாண்மை செய்து வந்தார். அந்த நிலத்தில் ஒவ்வொரு முறையும் தனது குடும்பத்திற்கு தேவையான தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகளை மட்டுமே பயிரிட்டு வந்தார். வணிக வேளாண்மை. அசோக் என்பவரிடம் 50 ஏக்கர் அளவுள்ள பரந்த நிலப்பரப்பு இருந்தது. அவரிடம் டிராக்டர், அறுவடை இயந்திரங்கள், மருந்து தெளிப்பான்கள் போன்ற நவீன வேளாண்மைக்கு தேவையான கருவிகள் நிறைய இருந்தன. இவரது நிலத்தில் விளையும் பொருட்கள் அனைத்தையும் விற்பனை செய்து விடுவார். தோட்ட வேளாண்மை. மதினானில் வசித்து வருகிறார். அவருக்கு அங்கு ஒரு தேயிலை தோட்டம் உள்ளது. அங்கு நிறைய தோட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தோட்டத்தில் விளையும் தேயிலையை அரைத்து டீ தூள் தயாரித்து விற்பனை செய்து வந்தார். கலப்பு வேளாண்மை. ஜோசப் என்பவரிடம் 20 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த நிலத்தில் வேளாண்மை செய்து வந்தார். மேலும் அவர் 100 ஆடுகளையும் 75 மாடுகளையும் அந்த நிலத்திலேயே வளர்த்து வந்தார். இதனால் இவருக்கு வேளாண்மை மூலமாகவும் கால்நடை மூலமாகவும் வருமானம் வந்தது.